துரும்ப இந்த தொகுதிக்கு இவனால பண்ண முடியுதா? இந்த முதலமைச்சர் தான் 5 ஆண்டு காலம் இருந்தாரு. இந்த தொகுதிக்கு பண்ணது காலம் செய்த சாதனைன்னு பேசினாரு. எடுப்படி எதுவும் பண்ணல. அதன் பிறகு என்ன பேசினார் ஸ்டாலின்? ஐயோ பிஜேபி வந்துருவாங்க, பிஜேபி வந்து என்ன பண்ண போகுது? நான் சொன்ன ஸ்டாலின் அவர்களே, இது சட்டமன்ற தேர்தல், நீங்க இன்னும் நாடாளுமன்ற தேர்தலில் இருக்கிறீங்க. 3 பிரிவா பிரிச்சிருக்கிறாங்க. 6 விழுக்காடு என்னன்னா, இவ்வளவு நாளா அவங்களுக்கு கிடைக்காத வேலையோ படிப்பும் கிடைக்கலையா, அவங்க எல்லாமே ஒரு 6 விழுக்காடு தனியா, இன்னொரு 6 விழுக்காடு கொஞ்சம் கிடைச்சதா அவங்களுக்கு, இன்னொரு 5 விழுக்காடு நிறைய அனுபவிக்கிறாங்க பாரு, அவங்க எல்லாம் 5 விழுக்காட்டுல உள்ள உள்வதுக்கு. அப்பதான் சமமா எல்லாருக்கும் கிடைக்குது. இதுதான் வேணும். கணக்கெடுப்பு நடத்துங்க, கணக்கெடுப்பு நடத்துங்க, சாதிவாரி சமூக நீதி கணக்கெடுப்பு நடத்துங்கன்னு ஸ்டாலின் கிட்ட போய் கேட்டு 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 அழுத்து போச்சு. எதுவுமே தெரியல. எதுக்கு எடுக்க சொல்றோம் என்னன்னு தெரியல. இப்ப ஸ்டாலின் சொல்றார், ஸ்டாலின் அவர்கள் இப்படி எல்லாம் சமுதாயத்துக்குள்ள சண்டை மூட்டி விட்டு அதுல குளிர்காயணும் திமுக. அதெல்லாம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். கடந்த எங்களுக்கு தண்ணி குடியா, எங்களுக்கு வேலை குடியா, தருமபுரி சிப்காட் வேணும் வேணும் நம்ம இத்தனை முறை கேட்டு போராடி வேலை குடியா, இந்த மொரப்பூர் தருமபுரி ரயில்வே திட்டம் 80 ஆண்டு கால காலம் நீங்க எல்லோரும் சேர்ந்து என் மீது நம்பிக்கை வைத்து உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக